ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஆன்ஹில் சினிமா அண்ட் பாலம்பூர் டாக்கீஸ் சார்பில் வெங்கி ஆனந்த், எஸ். ஷா, விஜய் ரங்கநாதன், நிஷா பாட்டியல் தயாரித்து வெளிவந்திருக்கும் படம் ஓ பட்டர்ஃப்ளை. விஜய் ரங்கநாதன் படத்தை எழுதி இயக்கியிருக்கிறார். நிவேதிதா சதீஷ், அதுல், சிபிச்சந்திரன், நாசர், லட்சுமி பிரியா, சந்திரமௌலி, கீதா கைலாசம் முக்கிய கேரக்டரில் நடித்திருக்கிறார்கள். வைசாக் சோமநாதன் இசையும், வேதராமன் சங்கரன் ஒளிப்பதிவும், புவனேஷ் மணிவண்ணன் எடிட்டிங்கும் செய்திருக்கும் முக்கிய டெக்னீஷியன்ஸ் இதில். ஹீரோ அர்ஜுன், அதுல், ஹீரோயின் கௌரி, நிவேதிதா சதீஷ். திருமணமான புது தம்பதிகள் கொடைக்கானலுக்கு ஏற்கனவே திட்டமிட்டபடி ஹனிமூன் செல்கிறார்கள். அர்ஜுனுக்கு திருமணம் ஆன மறுநாளே வேலை போனதால் மென்டலி டார்ச்சராகி பாதிப்புக்குள்ளாகியிருக்கிறான். கௌரிக்கு திருமணத்திற்கு முன்பே காலேஜில் உடன் படித்த சூர்யா, சிபி சந்திரனுடன் காதல். ஆனால் கைகூடவில்லை. தனது பழைய காதலை கணவன் அர்ஜுனிடம் சொல்ல நினைக்கிறாள். ஆனால் ஷார்ட் டெம்பராக இருக்கும் குழப்பத்தில் இருக்கும் கணவன் அர்ஜுனிடம் சொல்ல தயங்கி பெரிய மனப்போராட்டத்துக்கு ஆளாகிறாள் கௌரி. இந்த சூழ்நிலையில் கொடைக்கானலில் எதிர்பாராமல் சூர்யாவை, பழைய காதலனை சந்திக்கிறார் கணவன் அர்ஜுன். இருவரும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். அவனை கொடைக்கானலில் தாங்கள் தங்கியிருக்கும் இடத்துக்கு அழைத்து வருகிறான் அர்ஜுன். கணவன், மனைவி, பழைய காதலன் மூவரும் ஒரே இடத்தில். ஆனால் அவர்கள் காதலித்த விஷயம் கணவனுக்கு தெரியாது. அதன் பிறகு பழைய காதலனுக்கும் கௌரிக்கும் அப்போது ஏற்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அவர்கள் காதல் விஷயம் ஒரு நாள் கணவனுக்கு தெரிந்ததா, பழைய காதலன் சூர்யா ஒதுங்கி போகிறானா, வில்லத்தனம் செய்கிறானா, கணவன் அர்ஜுனுக்கு அவர்கள் பழைய காதல் விஷயம் தெரிந்ததா என்பதையெல்லாம் டெட் ஸ்லோவான ஸ்க்ரீன் பிளேயில் கதையை நகர்த்தியிருக்கிறார் இயக்குனர். கவர்ச்சிக்கு முக்கியத்துவம் தராத நிஜம் என்னவென்பதை கணவனிடம் சொல்லாமல் தயங்கும் இதய போராட்டத்தில் முகத்தை உம்மென்று வைத்து கொள்ளும். உளவியல் ரீதியாகவும் பிறகு சிறகடித்து பறந்தாரா என்பதையும் ஓ பட்டர்ஃப்ளையில் மிக துல்லியமான நடிப்பாக கொடுத்திருக்கிறார் நிவேதிதா சதீஷ். ஹீரோ அர்ஜுனாக நடித்திருக்கும் அதுல் கொஞ்சம் அதிகமாகவே சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்கிறார். வில்லன் சிபிச்சந்திரன் நடிப்பில் வித்தியாசத்தை கொடுக்காவிட்டாலும் கூட அவருடைய லுக்கே கவருகிறது. பட்டாம்பூச்சி பட்டர்ஃப்ளையை குழந்தைகளாக நினைத்து பாட்டிலில் அடைத்து வளர்க்கும் நாசர், பிறகு அதை திறந்து விட்டு சுதந்திரமாக திரிவதை பார்த்து ரசிப்பது என சமையற்காரராக நடித்திருக்கும் நாசர் யூஷுவலாக அவர் செய்வதுதான் இதிலும் பண்ணியிருக்கிறார். ஆன்மீகத்தில் ஈடுபட்டு தனது சகோதரியை சந்திக்கும் லட்சுமி பிரியா, சோடாபுட்டி பாட்டியாக வரும் கீதா கைலாசம், இவர்கள் இருவர் கேரக்டருமே திணிக்கப்பட்ட கேரக்டர்ஸ். கொடைக்கானல் அழகை காட்டிலும் இண்டோரிலேயே கதை பயணிப்பதால் அதில் கூட நேர்த்தியான ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர். ட்ரையாங்கல் லவ் முடிவு என்னவோ சொல்ல நினைத்து குழம்பியிருக்கிறார் இயக்குனர். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.